டெலிகிராம் அக்கௌண்ட்ல எப்படி வந்து யூசர் நேம் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். டெலிகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் சென்டராக பார்த்தீங்கன்னா எடிட் இன்ஃபோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் யூசர் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். இந்த யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்பாக நம்ம ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது. இப்போ நம்ம வந்து டெலிகிராமில் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். இதுவே வந்து உங்களோட நம்பர் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க டெலிகிராமில் வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி. அப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களோட டெலிகிராமில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களோட டெலிகிராமில் இருக்கக்கூடிய இந்த யூசர் நேமை மட்டும் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம். அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவங்க அதை சர்ச் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியும். அப்படி வந்து பண்ணுறப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மொபைல் நம்பர் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியாது. நம்மளோட மொபைல் நம்பர் ஷேர் ஆகாமல் இந்த யூசர் நேம் வழியாகவே நம்ம வந்து டெலிகிராமில் மெசேஜஸ் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். அதற்கு வந்து இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ இந்த யூசர் நேம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி யூசர் நேம் வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வேறு யாராச்சும் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க அப்படின்னா திஸ் லிங்க் இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி வந்து வச்சுருப்பாங்க, அதனால் நீங்கள் அதை வந்து வைக்க முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஆல்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவைலபிள் அப்படின்ற மாதிரி கீழே காட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து டெலிகிராமில் நம்ம யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.